அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ இந்த குர்பானியை நிறைவேற்றக்கூடியவர்கள், அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ளவர்கள் அதை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்ற அந்த செய்திகளை நம்ம சொல்லும்போது சிலர் நினைக்கலாம், அப்போ குர்பானி கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவர் நிறைவேற்றியே தீரணும், அப்போ நம்ம குர்பானி கொடுத்துருவோம், அப்போ எப்படி கொடுப்பீங்க? இப்போ அது கொடுக்குற அளவுக்கு நமக்கு இப்போதைக்கு பொருளாதாரம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம யார்கிட்டயாவது கடனுடனே வாங்கியாவது அதை செஞ்சுருவோம் அப்படிங்கிற ஒரு புரிதலில் சிலர் இருக்கா. அப்போ இதை பொறுத்தவரையிலும் பொதுவாகவே மார்க்கத்தில் சொல்லப்பட்ட பொதுவான எல்லா இந்த பொருளாதார அடிப்படையில் உள்ள காரியங்கள், வணக்க வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் சரி, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவையும் அவனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், சோதிக்க மாட்டான். அப்போ நீங்கள் நம்முடைய பொருளாதாரம் என்பது, நம்முடைய வரவு செலவு என்பது நம்முடைய சாப்பாட்டுக்கு, நம்முடைய அடிப்படை தேவைகளுக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு தான் நம்முடைய சம்பளமோ நம்முடைய பொருளாதாரமோ சரியாக இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுப்பது என்பது நம்முடைய பொருளாதார சூழல்களுக்கு ஒரு சுமையாக வரும், இருந்தாலும் நம்ம கொடுத்தாகணும் என்கிற அடிப்படையில் கடன் வாங்கியாவது அந்த நன்மையை செய்யணுங்கிறதுக்காக கடனுடனே வாங்கியாவது அதை செய்யலாமா என்று கேட்டால் அப்படி என்ன செய்யல, மார்க்கம் உங்களை நிர்பந்தப்படுத்தலை. அப்போ கடன் வாங்கி நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் எது விசாரிக்கப்படும்? நீ குர்பானி கொடுத்தியா இல்லையா என்கிற விசாரணையை விட கடன் அடைச்சியா இல்லையாங்கிறது முக்கியமான ஒரு விசாரணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறைவனுடைய பாதையிலே உயிரை நீத்த ஒரு ஷஹீதுக்கு யுஃபரு குல்லு தன்பின், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்ல தைன், கடனை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க. அப்ப கடன் என்பது விசாரிக்கப்படக்கூடிய கேள்விகள் மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்ப அதை நாம கவனிக்கணுமே ஒழிய நம்முடைய இந்த ஒரு சூழலை கவனத்தில் கொண்டு கடனை வாங்கி நம்ம குர்பானி கொடுத்துட்டு கடைசியில் அதை அடைக்க முடியாத ஒரு சூழல்ல நாம மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அப்ப அல்லாஹ்விடத்தில் அது விசாரிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே கடன் வாங்கி நிறைவேற்றணுங்கிற அளவுக்குள்ள ஒரு கட்டாயம் அதுல கிடையாது. அதே நேரத்தில் சிலர் என்ன செய்யறாங்கன்னா, அவர்களுக்கு சில கடன் இருக்கும். இந்த கடனே ரெண்டு இருக்குது. ஒரு வாழ்வாதாரத்தை ஓட்டக்கூடிய வகையில் ஒருவருக்கு பொருளாதாரம் இருக்குது, அவர் இந்த குர்பானியை நிறைவேற்றுங்கிற ஆசையில வெளியில ஒரு கடனை வாங்கி ஒரு 10,000 15,000 கடனை வாங்கி கொடுக்கிறாரு. இது ஒரு வழிமுறை. இன்னொரு கடனும் இருக்குது. அது என்ன? ஒருவருக்கு கடன் இருக்கும், ஆனால் அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு சொத்தும் இருக்கும். ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா சொத்து வச்சிருக்கிறாரு. அவருக்கு கடன் ஒரு 50,000 40,000 1 லட்ச ரூபா அளவுக்கு கடன் இருக்குதுன்னு வைங்களேன். இவருக்கு என்ன செய்யறாங்க, அப்ப எனக்கு கடன் இருக்குது, அதனால் நான் என்ன செய்ய முடியாது, குர்பானி கொடுக்க முடியாது என்று என்ன செய்யறாங்கன்னா இதை ஒரு காரணமாக சொல்லி அதை விட்டு விலகி இருக்கிறாங்க. இது தவறு. நீங்க கடன் இருந்துச்சுன்னு சொன்னா அதை அடைக்கிறதுக்கான சோர்ஸ் இருக்குல்ல, அதை நிறைவேற்றக்கூடிய அல்லது அந்த கடனை சரி செய்யக்கூடிய அளவுக்கு சோர்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இதை என்ன செஞ்சிடக்கூடாது, நாம இந்த ஒரு வழிபாட்டு முறையிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு ஒரு லூப்பாக, கெட்ட ஒரு முன்மாதிரியாக இதை நம்ம அமைச்சுக்க கூடாது. அப்ப அந்த அடிப்படையில நம்மளால் அடைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சொத்து இருக்குது, இப்போதைக்கு ஒரு 1 லட்ச ரூபா 50,000 கடன் இருக்கு, இதையும் நம்ம அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நாம் என்ன செய்யலாம், இந்த ஒரு சூழலை கவனத்தில் கொண்டு நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சொத்து இருந்தும் கொஞ்சமான கடன் இருக்குது. சிலருக்கு சொத்தை தாண்டி கடன் இருக்கும், அவங்கள விட்டுருங்க. சொத்து இருக்குது ஆனால் நமக்கு கடனும் இருக்குது, ஆனால் அந்த கடன் சொத்தின் மூலமாக அடைக்கக்கூடிய சூழல் இருக்குன்னா நாம் என்ன செய்யலாம், இந்த மாதிரியான சூழ்நிலையில் உள்ளவர்கள் கூட நம்ம அந்த குர்பானிங்கிற விஷயத்தை தாராளமாக நம்ம என்ன செய்யலாம், நிறைவேற்றலாம். அல்லது தனிப்பட்ட முறையில் முடியாவிட்டாலும் கூட கூட்டு குர்பானிங்கிற வகையிலாவது சேர்ந்து இந்த குர்பானிங்கிற காரியத்தை நம்ம நிறைவேற்றலாம். அது இறைவனுடைய அருள் பொங்கக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் ஒரு செய்தியாக நம்ம சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.